அட்ராக்ஷன் இது எல்லாமே அமைந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின்ல வரக்கூடிய சோரியாசிஸ், எக்ஸிமா ப்ராப்ளம்ஸ கூட நம்ம பிரிவென்ட் பண்ணோம்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள ஆரம்ப காலகட்டத்திலேயே கவனிக்க வேண்டியதா இருக்கு. சரி, இப்ப ஒருத்தங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா, நல்லா க்ளோயிங்கா நல்ல ஒரு 40 இயர்ஸ் 45 ஏஜ் இல்ல 50 இயர்ஸ்ல கூட நல்ல க்ளோயிங்கா இருக்கும். ஆனா, திடீர்னு அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சில அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ஸ். அதனால அப்படியே டேன் ஆயிடும். அந்த கவல தாங்க முடியாமயே அந்த ஸ்கின் வந்து சுத்தமா ஒரு அந்த ஒரு அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு அன்ஃபோர்சீன் ஒரு ஆக்சிடென்ட்ஸோ, இல்ல ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நம்முடைய ரிலேஷன் நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா இங்க எல்லாமே அந்த ஃபேஸ் வந்து ஃபுல்லா எதுவுமே கேர் பண்ண முடியாது. அது இல்லாம அந்த